கொண்டாடு 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 குடியரசு தின விழா. மூவர்ண கொடியோடு வாழ்த்து சொல்லி மகிழும் விழா. இந்திய திருநாட்டின் பெருமையை பறைசாற்றும் விழா. அந்நிய நாட்டினரின் பகைமையை விரட்டும் விழா. நமது இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவின் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க வந்திருக்கும் நமது ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் வருக வருக என ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். நமது தேசிய கொடியினை இன்று நமது நகரின் மூத்த குடிமகன் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களை கொடியேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொடியேற்றி வைக்க மூத்த குடிமகன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் சுந்தரமாவன் சார் சால்வை இணைத்து மகிழ்ந்தார். இந்த தேசிய திருநாள் குடியரசு திருநாள் 77வது வருஷம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமது எவ்வாறு திருவிழாக்களை கொண்டாடுகிறோமோ இது நாட்டின் திருவிழா, நமது நாட்டின் திருவிழா. இதில் எல்லாரும் பங்கேற்று நமது நகரை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த குடியரசு தின விழாவுக்கு உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஏற்பாடு செய்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று குடியரசு தினம் 77வது குடியரசு தினம் நல்லபடியாக ஏற்பாடு செய்த அண்ணன் தண்டபாணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த தியாக திருநாளில் நம் அனைவரையும் நம் நாட்டுக்காக மண்ணுக்காக அனைத்து தியாகிகளுக்கான ஒரு நினைவுற நாளாக நம்ம நினைப்போம். அவங்க தியாகங்களை கொடுக்கணும். இந்த குடியரசு தினத்தில் நம்ம ஒன்றுபட்டு இந்தியராக நம்ம அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருப்போம். அந்த உறுதியை நம்ம ஏற்போம். நன்றி. தேசிய கொடியை ஏற்றி வைத்த மூத்த குடிமகன் நம்ம ராமமூர்த்தி ஐயா அவர்களை வணக்கத்துடன் வாழ்த்து தெரிவிக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வணக்கத்துடன் வாழ்த்து. நம்ம பெரும்பாலும் நம்ம போரூரில் இருக்கிறதே நம்ம ராமகிருஷ்ணா நகர்லாம் ரொம்ப பெரிய நகராக இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் மக்கள் கொடியேற்றி தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். கடந்த முறை சுதந்திர தினத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த முறை கம்மியாக இருந்தாலும் அடுத்த சுதந்திர தினத்துக்கு பல மடங்கு ஆளுங்களை கூப்பிட்டு இந்த இதில் கொடியேற்றணுன்றது என்னோட விருப்பம். நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் வரணும். என்னென்னா நம்ம நகரில் எங்கேயுமே உங்களுக்கு தெரியும், போரூரில் அலுவலகம்னு ஒன்றும் இல்லை. குடியிருப்போர் நலச்சங்கத்துக்கு நம்ம முன்னோடிகள், இந்த நகர் முன்னோடிகள்லாம் வைத்தியநாதன் நிறையா ஒன்றா சேர்ந்து அலுவலகத்தை நம்மளுக்கு தக்க வச்சு போயிடலாம். நம்ம அடிக்கடிக்கு இங்கே ஒரு மீட்டிங்கோ ஏதோ நல்லது கெட்டதோ பார்த்தா இந்த அலுவலகம் நம்ம கிட்ட இருக்கோம். இப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, மாநகராட்சி எங்களை கொடுத்துருங்க, நாங்கள் எடுத்து யாரும் பயன்படுத்துவாங்க அந்த அலுவலகங்கிறாங்க. அதனால் தயவு கூர்ந்து நம்ம நகர் பகுதி மக்கள் இந்த இடத்துக்கு வாங்க. தினத்தந்தி பேப்பர் வாங்கி போட்டுருக்கு. அப்புறம் 1 2 நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன்னா நல்ல ஐடியாலாம் கொடுத்தீங்கன்னா சார்லாம் இருக்காது ப்ரொஃபஸர் எல்லாம் ஏதோ ஐடியா கொடுத்தா நாங்கள் நல்லா செய்து இருக்கிறோம். மற்றபடி சில்ட்ரன்ஸ் எல்லாம் அன்றைக்கெலாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணணுன்றது தான் என்னோட எண்ணம். அதே போல் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த போரூரில் நம்ம நகர் ரொம்ப பெரிய நகர். நம்ம இடத்துல தான் OSR லேண்ட் முக்கியமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன், மாமன்ற உறுப்பினரும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நம்மளுக்கு இந்த நகரில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாருங்கள், பின்னாடி பார்க்கு, இந்த சிவரேஜ் பம்பிங் ஸ்டேஷனு, சமுதாய நடக்கிறோம், ரேஷன் கடை, அடுத்து இன்னொரு ரேஷன் கடை கட்ட போகிறாங்க. இதெல்லாம் நம்ம நகரை தேடி வந்துட்டே இருக்குது. நம்ம போயிட்டு மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நம்ம போய் அவங்ககிட்ட மனு எழுதி விட்டு பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கேட்போம். ஆனால் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்களும் மற்றும் சாந்தி ராமலிங்கம் அவர்களும் நம்ம நகருக்கு நல்லதே செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளாம் ஷெட்டில் கிரவுண்டு கூடிய வேலையில் ஷெட்டில் கிரவுண்டு பெருசாக கிட்டத்தட்ட 86 லட்சம் ஜனங்கள் வெளியிட்டு இறங்க போகிறாங்க. நம்ம மக்கள் நகரை பயன்படுத்தி கொண்டு தான் என்ன சொல்லுவோம். எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வர வச்சிங்கன்னா இன்னும்
ஆண்டுதோறும் நம்ம வந்து நல்லதெல்லாம் நடக்கும். பக்கத்தில் இருக்க பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது. நம்மளை வந்து இது மாதிரி நம்ம வந்து ஒரு கும்பலாக வந்து அவங்க திறப்பு விழா அப்போ கூட நம்ம போய் நம்ம நகர நலச்சங்க சார்பாக ஒரு 20-30 பேர் நின்னோம்னா அவங்களும் ஒரு பரவாயில்ல வந்திருக்காங்க அப்புறம் ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் குடியரசினம் எதுவாக இருந்தாலும் நகர மக்கள் அனைவரும் வந்து நீங்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம். குடியரசு தின விழா, குடியரசு தின விழா நாம் அனைவரும் கொண்டாடும் குடியரசு தின விழா. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா. மக்களின் மனதில் தேசப்பற்றை விதைக்கும் இனிய விழா. நாடெங்கும் கொண்டாடும் குடியரசு தின விழா. நமது ராமகிருஷ்ணா நகரிலும் கொண்டாடிய குடியரசு தின விழா. நமது ராமகிருஷ்ணா நகரிலும் கொண்டாடிய குடியரசு தின விழா. நகரின் மூத்த உறுப்பினர் ராமமூர்த்தி ஐயா மலர்கள் சுமந்த தேசிய கொடியை மரியாதையுடன் வீச செய்திட மக்கள் அனைவரும் நெகிழ்ந்தனர். மரியாதை செலுத்தி வணங்கினர். பற்றுடன் நாட்டு பண்பாடினர். இனிப்பு உண்டு மகிழ்ந்தனர். ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவராம் நட்படு கொண்டான் வராம் தண்டபாணி அவர்களும் நகரின் குடியிருப்போர். நலனில் அக்கறை கொண்ட காளிதாஸ் அவர்களும் சமூக ஆர்வலரா. சிறப்பான தோழராம் முருகானந்தம் அவர்களும் சிறப்புரையாற்ற சிறந்தது நிகழ்ச்சி, பிறந்தது மகிழ்ச்சி. அனைவரின் மனதிலும் நெகிழ்ச்சி. குடியரசு தின விழா, குடியரசு தின விழா நாம் அனைவரும் கொண்டாடும் குடியரசு தின விழா. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா. மக்களின் மனதில் தேசப்பற்றை விதைக்கும் இனிய விழா. நன்றி நன்றி நன்றி. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை கொண்டாட நமது சங்கத்தின் அலுவலகத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி.